வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வலைபேச்சு சேனலில் இருக்கிற அந்த 3 பேருக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா தொடர்ந்து அஜித்குமார் அவர்களை இழிவுபடுத்தி வரும் இவர்களுக்கு தக்க பாடம் எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அதாவது நேற்று வலைபேச்சியில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதில் அந்த 3 பேரும் என்ன சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படத்தை முடிச்சுட்டு இப்போ வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்பெயினில் நடந்துட்டு இருக்குது. இந்த வலைபேச்சு சேனலில் இவங்க இந்த படத்தை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தோட பட்ஜெட் வந்து 360 கோடியாம். அந்த 360 கோடி பட்ஜெட் இழுத்து விட்டதுக்கு காரணம் வந்து அஜித் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தோட பட்ஜெட் 360 கோடி அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு, அஜித்குமாருக்கு 250 கோடி வரைக்கும் தான் பிஸ்னஸுக்கு வேல்யூ இருக்குது. அதாவது இந்த படத்தோட பிஸ்னஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 கோடி தான். ஆனால் 360 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு செலவை இழுத்து விட்டதுக்கு காரணம் வந்து அஜித் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு வராங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, படத்தோட பட்ஜெட் 360 கோடியாக இருக்கட்டும், ஆனால் படமே இன்னும் எடுத்து முடிக்கல. இப்போ தான் படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. படம் எடுத்து முடிச்சாதான் அதோட அவுட்புட் எப்படி வந்துக்குதுன்னு பார்த்துட்டு படத்தோட வியாபாரத்தை பற்றி பேசுவாங்க. படம் 500 கோடி கூட வியாபாரம் ஆகும். ஏன்னா அஜித்குமாரோட கடந்த திரைப்படம் துணிவு படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி வரைக்கும் தேட்டரில் மட்டுமே வசூல் பண்ணுச்சு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூலை எடுக்கும். இந்த படத்துக்கு டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி, சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்காரு. அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு 300 கோடிக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் படத்தோட கண்டென்ட் அந்த மாதிரி, அதை பொறுத்து தான் படத்தோட வியாபாரமும் அமையும். அந்த மாதிரி தான் இந்த படமும். ஆனால் இவங்க வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மொக்க படத்தை கூட சூப்பர் படம்னு சொல்கிறதும், 250-300 கோடிக்கே தடுமாறுற படத்தை அசால்ட்டாக 400-500 கோடின்னு அடித்து விடுறதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து ஒரு நல்ல வசூல் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை வசூலை வந்து லியோ படம் முறியடிச்சிருச்சு அப்படிங்கிறதும், விஜய் படம் வந்து படம் ஷூட்டிங் பூஜை போட்ட அன்னைக்கே வந்து இந்த படம் நிச்சயம் 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவானுங்க. ஆனால் அஜித் படம்னு வந்துட்டா இவனுங்களுக்கு சுத்தமாக வந்து அஜித்தை பிடிக்கவே பிடிக்காது. அந்த படத்தை எப்படியெல்லாம் வந்து அதோட பேரை கெடுக்கலான்னு சொல்லி தான் பார்ப்பானுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து இந்த வலைபேச்சு சேனலில் இருக்கிற அந்தணன், பிஸ்மி, அப்புறம் இன்னொரு ஆள், இவங்கெல்லாம் சேர்ந்து பொய்யான தகவலை பரப்பிட்டு வராங்க. உண்மையிலேயே இவங்களுக்குலாம் வந்து சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரில. அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் இருந்தால் இனிமேல் அஜித்தை பற்றி பேசாதீங்க, அவரோட படத்தை பற்றியும் பேசாதீங்க. அஜித் வந்து நேர்கொண்ட பார்வை படத்துலேயே ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக இன்னொருத்தரைய அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இவங்க அதுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க விஜய்க்கு விசுவாசமாக இருக்கிறது ஓகே, ஆனால் வந்து அஜித்தை அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஆனால் இவங்க வந்து அந்த கேவலம் அந்த எச்ச காசுக்காக இப்படி வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையில் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து பண்ணும்போது எங்களை மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து இவங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறது தான் எங்களோட வேலை. இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒரு நடுநிலை செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. இவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம், இதில் வந்து வலைபேச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக விஜய் பேச்சு, அஜித் வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேரை மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்கு வலைபேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க? அதுவும் இவங்க சாதாரணமாக ஒரு செய்தியாக சொல்கிறது இல்லை, அதை சொல்லும்போது ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறது. இப்போ அந்தணன், இந்த பிஸ்மி 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்படி அது இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பட்ஜெட் இவ்வளோவான், நஷ்டம் இவ்வளோவான்னு சொல்லிட்டு அதில் அப்படியே ஒரு சிரிப்பு இவங்களுக்கு அப்படியே புன்னகை வருது. அதாவது எப்படின்னா ஒரு பொய்யான தகவலை சொல்லி அதில் வந்து ஒரு சந்தோஷம் பட்டுக்கிட்டு அந்த வர வியூஸ்லேயும் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது நீங்கள் போடுற வீடியோவை யார் பார்ப்பா? விஜய் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க. அந்த விஜய் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த வீடியோ போடுறீங்களோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் தொடர்ந்து, அதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டாங்க ஒய்யாங்கிற மாதிரி
கோட்டு படத்துக்கு 400 கோடின்னு வசூல் வடை சுட்ட இவங்க தானே நீங்கள். கோட்டு படத்துக்கு கேட்டால் பட்ஜெட் இத்தனை கோடி இத்தனை கோடி, இதில் வந்து விஜய் சம்பளம் 200 கோடி, இவங்களுக்கெல்லாம் இந்த சம்பளம் கோடி, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தயாரிப்பாளருக்கு இவ்வளோ கோடி லாபம் அப்படின்னு அடித்து விட்டீங்க. எந்த விஜய் படத்துக்காவது இது வரைக்கும் அப்படியே இந்த படம் வந்து பயங்கரமான நஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்களா? உங்கள் சேனல்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அஜித் படம் வந்துட்டாவே போதும், இவங்களை வந்து கையில் பிடிக்கவே முடியாது. அந்த படத்தை எவ்வளவு மட்டமாக வந்து விமர்சித்து அந்த படத்தோட வசூலை பற்றி குறைச்சி பேசுறது தான் இவங்களோட வேலை. ஏன்னா வாரிசு துணிவு சமயத்திலே பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு எந்த அளவுக்கு சொம்பு அடித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து லியோ படத்துக்கு இந்த படம் நிச்சயம் 2000 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லி வடையாக சுட்டுட்டு இருந்தானுங்க. அடுத்து இந்த கோட் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி படம் இத்தனை 1000 கோடி அடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து மக்கள் ரிசல்ட் கொடுத்தாங்க, மொத்தமாக தரமட்டமாகி போச்சு. இருந்தாலும் ஒரு முட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதாவது படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களே கம்முனுக்குறாங்க. இவங்க எத்தனையோ நாள் கழிச்சு படம் இவ்வளோ வசூல் பண்ணிக்குது, இவ்வளோ கோடி லாபம்னு சொல்லி ஒரு பிட்டை விட்டாரு பாரு. அப்போவே வந்து மக்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சேனலை வந்து கண்டிப்பாக எல்லாரும் புறக்கணிக்கணும். குறிப்பிட்ட ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசக்கூடிய இந்த மாதிரி நபர்களை திரையுலகம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் உண்மையான தல ரசிகர்களாக இருந்தால் இவங்களோட வீடியோக்கள் எதையுமே பார்க்காதீங்க. அதே மாதிரி வலைபேச்சு உங்கள் சேனலில் அஜித்தை பற்றி எதுவுமே போடாதீங்க. ஏன்னா நீங்களே தான் அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வீடியோலாம் போட்டிங்க. அப்புறம் என்ன இதுக்கு அஜித் குமாரை பற்றியும் அவரோட படத்தை பற்றியும் பேசுகிறீங்க? உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? இது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதற்கான ஒரு பதிலடியை நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. தல ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இவங்க வீடியோவை யாருமே பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலும் நீங்கள் சுயமாக ஒரு ஃபோன் வச்சுக்கிறீங்க, அதில் உங்கள் யூடியூப் சேனலில் இவங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க. அதாவது ஆபாசமாகவோ தவறாகவோ எதுவும் பேச வேணாம், தக்க பதிலடியை போடுங்க. இவங்கன்னு இல்லை, எத்தனையோ நாய்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு மனிதரை வந்து டார்கெட் பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு. அந்த மாதிரி நாய்களுக்கு நாம் வந்து திரும்பவும் பதிலடி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க மட்டும்தான் மீடியா கிடையாது, நம்ம எல்லாருமே மீடியா தான். நம்மக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது, நாமளும் ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி பேசுங்க நீங்கள். ஆனால் வந்து எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளும் எதுவுமே பேசாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.